ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்க போகுதுன்னு பார்க்குறீங்களா? இந்த கௌதமும் சரி, அஞ்சலியும் சரி, இப்போ வீட்டுக்கு வர்றதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த வீட்டோட சொத்து பத்திரம் எல்லாமே நம்ம கையில் இருக்கு இல்லையா? அதனால நம்ம வீட்டுக்கு போக போகிறோம், அந்த வீட்டில் இருக்கிற எல்லாரையும் துரத்தி அடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக கிளம்பிட்டு இருக்காங்க. அவங்க கிளம்புற நேரத்தில் அவங்களுக்கு வெடிகுண்டை போட்ட மாதிரி ஒரு செய்தி. அது என்ன செய்தினா, இந்த தாட்சாயினி கீழே இறங்கி வர, எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நாங்களா எங்கள் வீட்டுக்கு போகிறோம், சொத்து பற்றி எல்லாமே எங்கள் பேருக்கு வந்துச்சு இல்லை, இனிமேல் எங்களுக்கு எங்கன்னா எங்கள் வேலை அப்படின்னதும், பார்த்தீங்களா பார்த்தீங்களான்னு, நாய் என்னதான் சோறு போட்டாலும் நக்கி நக்கி தான் தின்னுமா, அந்த தெருவில் கிடக்கிற நாயை குளிப்பாட்டி வீட்டுக்குள்ளே கொண்டு வந்தாலும் அது அசிங்கத்தை தான் தின்ன போகுமா அப்படின்னு பழமொழியெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி இத்தனை நாளாக உங்களை வச்சு நான் வந்து சோறு போட்டுட்ருக்கேன், நீங்கள் என்னென்னா ஒரு நிமிஷத்தில் எங்கே விட்டுட்டு அந்த வீட்டுக்கு போகிறேன்றீங்க. அது எப்படி? நான் கஷ்டப்பட்டு ஆட்டிய போட்ட சொத்துல நீங்கள் போய் உட்காடுறீங்க, இதெல்லாம் என்ன நியாயம் அப்படின்னு. என்ன பேசுகிறீங்க, எனக்கு ஒன்றுமே புரியலமானது. யாருடி அம்மா? சீ வாய மூடு, சும்மா அம்மா கொம்மான்னு சொல்லிட்டு. என்னப்பா இவங்க இவங்க என்ன பேசுகிறாங்க எனக்கு புரியலதும், ஏய் திரும்ப திரும்ப அப்பா அம்மான்னு சொல்கிறத வச்சுக்காத அப்படின்னு சொல்ல எஸ்எஸ்கேவோட சுயரூபம் இப்போதான் தெரிய வருது. ஏன்னா இவங்க 2 பேரையும் ஏமாற்றி அவங்க அந்த வீட்டு பத்திரம் எல்லாத்துலேயும் அவங்க பேரை தான் எழுதியிருந்தாங்க. அது வந்து தெரியாத இந்த கார்த்தி இருந்துக்கிட்டு நம்ம பேரில் தான் மாறப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாத அந்த இதில் வந்து மாட்டிக்கிட்டாரு. இப்போ தான் அவங்களோட சுயரூபம் தெரிய வர, அடி பாவிங்களா, உங்களை போய் நல்லவங்கன்னு நினச்சோமே, எங்களுக்கு நல்லது பண்ணுறீங்க, எங்கள் பேரில் சொத்தெல்லாம் எழுதி வைக்க போகிறீங்க, நான் பார்த்தா கடைசியில் மொத்த சொத்தி உங்கள் பேரில் எழுதிங்க, உங்களுக்கெல்லாம் எவ்வளோ கொழுப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கழுத்தை பிடிக்க, உடனே தாட்சாயி இருந்துக்கிட்டு, டேய் யாரடா கழுத்தை பிடிக்கிறேன் நாதாரி பயிலே, நீ எல்லாம் ஒரு ஆளுன்ட்டு உன் சொத்து பத்துக்காக தான் உன்னை வந்து நான் என் வீட்லேயே ஒரு நாய் மாதிரி வச்சுருந்தேன், என்னை விட்டு நீங்கள் போயிட்டீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியாது அப்படின்றதுக்காக தான் நான் வந்து இந்த பிளான் எல்லாத்தையும் எப்படி சீக்ரெட்டாக பண்ணிகிட்டு இருந்தேன். அதெல்லாம் பலிக்கடாவாகி மொத்த சொத்தி என் பேரில் எப்படி எழுதி வச்சுட்டீங்க, அதுக்கு நன்றி. ஆனால் அதுக்காக உங்களை நான் இப்படி விட்டுற மாட்டேன், ஏதோ கொஞ்சம் பணம் கொடுக்குறேன், அதை வச்சு எங்கேயோ போய் தூரத்தில் பொழைச்சிக்கோங்க, அதுக்காக தான் இப்போ இவ்வளோ நேரம் நான் காத்துட்டு இருந்தேனே தவிர மற்றபடி உங்கள் மேலே பாசம் கீசம் அதெல்லாம் எனக்கு எதுவும் கிடையாது. ஏன்னா எனக்கு காரியம் ஆகணும்னா நான் எந்த நிலைமைக்கும் போவேன், அந்த இதில் தான் இப்போ உங்களை வந்து இந்த வீட்டில் வச்சு நான் உங்களுக்கு சோறு போட்டு வளர்த்துட்டு இருந்தேன். இப்போ புரியுதா எதுக்கு அவங்கள இந்த வீட்டில் வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இந்த சொத்து பற்றி எல்லாத்தையும் என்கிட்ட இருக்கிறதுனால நீங்கள் அந்த வீட்டுக்கு போக முடியாது, அந்த வீட்டில் போய் யாரும் நீங்கள் அதிகாரமும் பண்ண முடியாது. வேணா ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள், அந்த வீட்டில் இருக்கவங்க அடித்து துரத்திட்டு அந்த சொத்து பத்திரத்தில் மொத்தத்தில் என் பேரை கையெழுத்தை போட்டு கொடுத்துட்டு எனக்கு மாற்றி கொடுத்துருன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எங்கேயாச்சும் போயிருங்க அப்படின்னு தான். உங்களை மாதிரி ஆளுங்களை நம்பின பற்றியா, அது ஏன் தப்பு தான். இப்போவே நான் போலீஸ்க்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கார்த்தியும் அஞ்சலியும் கிளம்ப அவங்க 2 பேரையும் பிடிச்சி கட்டி வச்சிடுறாங்க. ஏன்னா இனிமேல் இவங்களை வெளியே விட்டால் எதுவும் ஆகாது. ஏன்னா இவங்க 2 பேரும் இப்போ முழிச்சுக்கிட்டாங்க, இவங்க தூக்கத்துலேயே இருந்தால் தான் நமக்கு லாபம். அதை விட்டுட்டு இவங்க முழிச்சுக்கிட்டாங்க, அதுக்கப்புறம் பெரிய பெரிய பிரச்சனையெல்லாம் நம்ம சந்திக்க வேண்டியிருக்கும். அதனால் இவங்களை கட்டி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை ஒரு இடத்துல கட்டி போட்டுடுறாங்க. ஒரு பக்கம் ஜானகியை கடத்தி வச்சுருக்காங்க, இன்னொரு பக்கம் கார்த்தி அஞ்சலி கடத்தி வச்சுருப்பாங்க. இப்போ தான் இவங்க 2 பேருக்கும் உண்மையே புரிய வருது. இவ்வளோ நல்லா நம்ம இலக்கியாவையும் கௌதமும் தப்பானவங்க நினச்சிட்டோம், ஆனால் அவங்க தான் நமக்கு நல்லது நினச்சிருக்காங்கன்னு இப்போ தான் புரிய வருது. இவ்வளோ நாளாக இந்த லூசுங்களை போய் நான் நல்லவங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் கடைசியில் இவங்க எனக்கு ஆப்பு வச்சுட்டாங்களே கடவுளே, நான் என்ன பண்ணுவேன் இனிமேலும் இவங்க கிட்ட நான் கஷ்டப்படக்கூடாது, நான் எப்படியாச்சும் இவங்க கிட்ட தப்பிச்சு என் அண்ணன் கூட போய் சேரணும், அதுக்கப்புறம் எங்கள் சொத்து பத்து ஆஃபீஸ் எல்லாத்தையும் நாங்கள் திரும்ப இது பண்ணணும், அதுக்கு எனக்கு நீ தான் உதவணும் கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி ஒரு பக்கம் வேண்டிட்டு இருக்க. நீ என்னதான் வேணாலும், நீ தலைகையில் நீ தண்ணி குடித்தாலும் நீ நினைக்கிற எதுவும் நடக்காது, நாங்கள் இருக்கிற வரையும். அதனால் கார்த்தி இந்த இதில் வந்து கையெழுத்த போடுற பத்திரத்தில் தயவு செஞ்சு போட்டேன்னா உனக்கும் நல்லது எங்களுக்கும் நல்லது. இல்லைன்னு வச்சுக்கோங்க, உன் மேலே எங்கள் பணத்தை நகையெல்லாம் திருடிட்டேன்னு கேஸ் போட்டு உன்னை 10 வருஷம் உள்ள தள்ளிடும் அப்படின்னு. நீங்கள் என் மேலே கேஸ் போட்டாலும் சரி என்ன போட்டாலும் சரி, என் அண்ணனுக்கும் நான் துரோகம் பண்ண மாட்டேன், என் அப்பா அம்மாவுக்கும் நான் துரோகம் பண்ண மாட்டேன், என் சொத்துக்கு நான் கையெழுத்து போட மாட்டேன் அப்படின்னு சொல்ல அவ்வளோ தைரியம் வந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியை போட்டு வெளுக்கிறாங்க. ஆனாலும் கார்த்தி வாயிலேருந்து ஒரு கையெழுத்து கூட வாங்க முடியலையே. அஞ்சலி இப்போ தான் முழிச்சுக்கிட்டா, அடி பாவிங்களா, உங்களை நல்லவங்க நினச்சி தானே இத்தனை நாளாக உங்க கூட இருந்தேன், என் புருஷனை கடத்தினீங்கன்னு தெரிஞ்சோம், எங்களுக்கு கெட்டது செஞ்சுருக்கீங்க நீங்கள் தான் தெரிஞ்சோம், நான் வந்து எங்களுக்கு நியாயம் வாங்கி தருவீங்கன்னு சொல்லிட்டு உங்கள் கூட இருந்தால் கடைசியில் உங்கள் புத்தியை காட்டிங்க பார்த்தீங்களா, ரொம்ப நல்லது. இனிமேலும் இங்கே இருந்தோன்னா அது எங்களுக்கு தான் அசிங்கம், நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி வந்து சொல்ல, அஞ்சலி நீ மட்டும் தான் எங்கள் கூட இருக்க, பணத்துக்காக நீ என்ன வேணாலும் பண்ணுவேன்னு நான் நினச்சா, ஆனால் கடைசியில் நீயே இப்படி பண்ணுற பார்த்தியா, நிஜமாக இதெல்லாம் நல்லா அஞ்சலி, சத்தியமாக நல்லா ஒழுங்கு மரியாதை நான் சொல்கிறத கேளு. இவங்க கூட இந்த கார்த்தி கூட சேர்ந்துட்டு எங்களை நீ எதுன்னு வச்சுக்கோங்க, கடைசியில் நீ விதவிதமாக சோறு சாப்பிட்டுட்டு விதவிதமாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த வீட்டில் இருந்தால் பார்த்தியா, அந்த வாழ்க்கை உனக்கு கிடைக்காது, அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு அடிமை வாழ்க்கையை நீ வாழணும், நல்லா யோசிச்சுக்கோ அப்படின்னதும்
அந்த மாதிரி அடிமை வாழ்க்கையை என் புருஷன் கூட இருந்தால் கூட எனக்கு போதும். அதை விட்டுட்டு உங்கள் கூட வந்து கஷ்டப்படணும், நீங்கள் சொல்கிறத கேட்கணும், எங்கள் சொத்தை விட்டுட்டு உங்ககிட்ட அடிமையாக இருக்கணுன்ற அவசியம் எனக்கு இல்லை, அதனால் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி கிளம்ப திரும்ப அவளுக்கு ஒரு அடி பொலின்னு விழுந்தும் அவளும் மயங்கி அங்கே விழுந்துடுறா. இதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் யார் காப்பாற்ற போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கடவுள் தாங்க காப்பாற்றணும். ஏன்னா இவங்க 2 பேரும் இத்தனை நாள் ஆடிட்டு இருந்தாங்க இல்லையா, நான் தான் பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு இப்போ யார்கிட்ட போய் நிற்க முடியும்? இப்போ போய் கௌதம் கிட்டேயும் இலக்கியாக்கிட்டையும் போய் உதவியா கேட்க முடியும்? அதையும் கேட்க முடியாது. ஏன்னா அங்கேயும் பகையை வளர்த்து வச்சிருக்காங்க. பகையை வளர்த்ததுக்கு காரணமும் தாட்சாயணி எஸ்எஸ்கேவும் தான். பகையை உண்டாக்குனதும் அவங்க தான். ஆனா இப்ப பலிக்கடையா நிக்கிறது இவங்க 2 பேரு. என்ன பண்றது சொல்லுங்க நீங்களே?